ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா கத்திரிக்காய் ரசம் வாங்கி என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி கொத்தமல்லி தொக்கு, கொத்தமல்லி பொடி, கொத்தமல்லி தொக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. தொக்குங்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு 10 நாள் கூட வெளியில் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு நல்ல உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. எல்லா டிஃபனுக்கும் செட் ஆகும். அதே மாதிரி சாதத்துக்கும் ரொம்ப செட் ஆகும். இது வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கத்திரிக்காய் ரசம் வாங்கி கொத்தமல்லி தொக்கு இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கொத்தமல்லி தொக்குக்கும் சேர்த்து இது கொத்தமல்லி தொக்கு வந்து நம்ம ட்ரையாக பண்ண போகிறோம். அது வந்து நாள் பட வச்சிருந்து நம்ம 1 வாரம் 10 நாள் கூட வெளியில் வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக இப்போ அதே அளவு இது வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு 10 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தொக்குக்கும் சேர்த்துங்கிறதுனால இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம். இதை வறுக்கும் போதே நம்ம இதுலேயே பெருங்காயம் பொடியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து போடலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும். கொத்தமல்லி வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் இப்படி நல்லா அலம்பிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி இப்படி உலர விட்டுருக்கேன். இது வந்து நம்ம நாட்டு கொத்தமல்லி கிடச்சிது. இல்லை நீங்கள் ரெகுலர் நம்ம இங்கே கிடைக்கிற கொத்தமல்லியாக இருந்தாலும் சேம் இதே மாதிரி பண்ணிக்கலாம். நாட்டு கொத்தமல்லி இன்னும் சூப்பராக இருக்கும் வாசனை. இது வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி உலர விட்டுருக்கேன், இது பொடி பண்ணுறதுக்காக. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கேன். இது வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து வறுக்கணும். இது வாசனையாக இருக்கும் நல்ல பெருங்காய பொடி போட்டால். இப்போ நான் இதை முடித்து உங்களுக்கு இதில் பாதியை நம்ம எடுத்து வைக்கணும். பாதி இல்லை, 3/4 கொத்தமல்லி பொடிக்கு எடுக்கணும். இதை நல்லா வறுத்துடலாம். இந்த வறுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே சமயம் கத்திரிக்காவை நம்ம வேக போட்டுக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காவும் நம்ம நல்ல டேஸ்டான கத்திரிக்காய் வந்து நம்ம பார்த்து வாங்கினோன்னா அதோட டேஸ்ட்டே வந்து இந்த குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். காயெல்லாம் போட்டிருக்கேன். இந்த அளவு நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா செவக்க வறுத்தாச்சு. ரெண்டுத்துக்கும் சேர்த்து இதை தனியாக பிளேட்டில் கொட்டிக்கலாம். அதாவது நம்ம ஒரே டைமில் 2 வேலையை முடிக்கலாம். அது மாதிரி நம்ம ஈஸியாக நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு இந்த புளி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொத்தமல்லி தொக்குக்கு இந்த அளவு புளி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது சின்ன ஒரு லெமன் சைஸ் தான், சின்ன லெமன் கூட இல்லை, ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இப்படி போட்டு ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நாள் பட நம்மளுக்கு கொத்தமல்லி தொக்கு உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆனாலும் கெடாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக சீட்ஸ் இல்லாமல் பார்த்து அதை வறுத்துக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் சைஸ்க்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் வந்து கத்திரிக்காய் ரசம் வாங்கிக்கு நான் ஊற வச்சுக்கிறேன். இது வந்து திக்காக கரைச்சி இந்த தண்ணி மட்டும் கரெக்டாக இதில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் கரைச்சி விட்டால் போதும். புளியை வந்து நான் நல்லா ட்ரையாக கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டேன் இது தொக்குக்கு. அதனால இதை நம்ம இப்போ தனியாக இதே பிளேட்டில் இந்த ஓரத்தில் நான் இதை வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாம் கிளியராக சொல்கிறேன், கன்ஃபியூஷன் இல்லாமல். இப்போ இதுலையே நம்ம இந்த எண்ணெயை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை மிக்சியில் கிரேட் பண்ணிக்கிறேன். 1/2 மூடியும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆயிலில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இது வந்து ரசவாங்கிக்கு, ஏன்னா இதை நம்ம அதோட சேர்த்து வறுக்க முடியாது. ரெண்டுத்துக்கும் காமனான பருப்பு மிளகாவை நம்ம வறுத்துட்டோம். ரசவாங்கிக்கு தனியாக என்ன வறுக்கணுமோ அதை வறுக்கலாம். மிளகும் வெந்தயமும் வறுபட்டிருக்கு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம ரசவாங்கிக்காக நம்ம வறுக்கிறோம். திருப்பியும் உங்களுக்கு சொல்கிறேன், காமனாக வறுக்கிறது வந்து உளுத்தம்பருப்பு,
கடலைப்பருப்பு, மிளகா இது 3ம் காமன். புளி வதக்கினது வந்து கொத்தமல்லி தொக்குக்கு. இது வந்து அகைன் ரசவாங்கிக்கு. மிளகு, வெந்தயம், தேங்காய் இதை வந்து நம்ம தனியாக வறுத்துக்கலாம். 2 வெந்தயம் ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போகிறோம். இது மட்டும் நம்ம ரொம்ப வறுக்க வேண்டாம். இதை கூட ஜஸ்ட் அந்த ஹீட்டுக்கு நம்ம வச்சுருந்தா போகிறோம். இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். இதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசவாங்கிக்கு நம்ம இந்த தேங்காய், மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை இதை போட்டிருக்கோம் இல்லையா, இதை நம்ம மிக்சி ஜாரில் நான் போடுறேன். போட்டுட்டு இது கூட நான் எந்த அளவு கடலைப்பருப்பு அந்த வருத்தம்ல அதை எவ்வளோ போடணும்னு காமிக்கிறேன். பேலன்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கொத்தமல்லி தொக்குக்கு தான், கொத்தமல்லி பொடிக்கு தான். இப்போ நம்ம இதில் எவ்வளோ போட்டுக்கலாம் அப்படின்னா, ரசவாங்கிக்கு வந்து ஒரு 4 மிளகாய் வத்தல், அப்புறம் இந்த இந்த வருத்தம் இல்லையா, இதில் வந்து இங்கே பாருங்கள் எல்லாம் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்தே நமக்கு மொத்தம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போகிறோம். இந்த 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் இதுக்கு போட்டுக்கிறேன். ஒரே இதாக வறுத்தாச்சு, நமக்கு 2 இதுக்கு வேலை முடிஞ்சுது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற மிளகா வத்தல், புளி இது எல்லாமே வந்து தொக்குக்கு தான். இதை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து இது ஃபுல்லாக ரசவாங்கிக்கு நம்ம நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ கத்திரிக்காவை வேக போட்டோம் இல்லையா, நல்ல பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாகவே நம்ம இதை ரெடி பண்ணுற வரைக்கும் வெந்துட்டு இருந்தது. அதனால இது நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச விழுத அதுலையே விட்டுக்கலாம். அரைச்சது இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிருக்கேன், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இதை அதில் விட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ தான் உப்பு போடணும், ஏன்னா கத்திரிக்காயில் உப்பு முதல்லையே போடக்கூடாது. நான் வந்து கொஞ்சமாக துவரம்பருப்பு, இது வந்து குக்கரில் தான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ரசவாங்கிக்கு நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். ரசவாங்கிக்கு, ரசத்துக்கு, ரெண்டுத்துக்குமே நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். அதனால இதில் வச்சுருக்கேன். இதில் கரெக்டாக ஒரு 1.5 கரண்டி போடுறேன். ரொம்ப நிறையாவும் போடக்கூடாது, லைட்டாக தான் போடணும். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா, புளியை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை திக்காக கரைச்சி, கொஞ்சமாக புளி விட்டால் போதும், ரொம்ப புளிப்பாக இருக்கணும்னு இல்லை, லைட்டாக அந்த டேங்கினஸ் வந்து லைட்டாக தான் இருக்கும். புளி போட்டிருக்கோமா இல்லையா அப்படின்னு தெரியக்கூடாது, அந்த மாதிரி தான் லேசாக இருக்கணும். கொஞ்சம் அந்த நெல்லிக்காய் சைஸ் புளியிலையும் நான் ஒரு தடவை நல்லா திக்காக கரைச்சி விட்டுட்டேன். பேலன்ஸ் புளி இருக்குது. இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். எல்லாமே வறுத்து தான் நம்ம போட்டிருக்கோம், அதனால ரொம்ப நேரம் கொதிச்சு பச்சை வாசனை போகணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த அளவு வெல்லம் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வெல்லம் நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகி நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த எண்ணெய் பேலன்ஸ், அதில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன். எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். மேலேயும் நம்ம கொஞ்சம் தேங்காய் போட்டு, இந்த ரசவாங்கிக்கு இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதை தேங்காவை வறுத்து போடணும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இது வந்து உங்கள் சௌரியம் தான், நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தேங்காய் நல்லா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா கூட போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். ஒரே கடாயிலே நம்ம எல்லா ஒர்க்குமே முடிச்சிடலாம். இதுக்கப்புறமும் நம்ம இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதையும் நம்ம அதே கடாயில் பண்ணிடலாம். லேசாக செவந்திருக்கு பாருங்கள், இந்த அளவு போகிறோம். அடுப்பை நம்ம சிம் பண்ணிவிட்டு கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். அதையும் லைட்டாக, வாசனை வந்து வறுத்து போடும்போது அதோட வாசனையே தனியாக இருக்கும். இதை நம்ம இப்போ அந்த ரசவாங்கியில் விட்டுக்கலாம். எப்பவுமே அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு வேலை பார்த்துக்கிட்டோன்னா எப்பயுமே தீயாது. பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது லைட்டாக ஒரு கொதி வந்தால் போகிறோம், அவ்வளோதான். லைட்டாக ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு ரசவாங்கி முடிஞ்சது. சூப்பராக டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். அதே கடாயில் ஆயில் எல்லாம் எதுவும் விட வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, வாஷ் பண்ணி நம்ம நல்லா
காய வச்சுருந்தோம். அது ஒரு 1 ஹவர் காஞ்சிருக்கு. தண்ணி எல்லாம் இஞ்சிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே இதில் போடலாம். போட்டு ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் கிடையாது, லைட்டாக அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிறதுக்கு லேசாக கலர் மாறாமல் 1 செகண்டு. எண்ணெய் எல்லாம் எதுவும் தேவையில்லை இதுக்கு. கொஞ்சம் நாட்டு கொத்தமல்லி இல்லாத கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். அதோடு தனியாக தெரியுது பாருங்க. இந்த மாதிரி லீவ்ஸ் பெருசு பெருசாக இருக்குது பாருங்க. லேசாக தான் வதக்கியிருக்கேன். ஒரு 1 மினிட் தான் வதக்கியிருக்கேன். இந்த கடாயோட ஹீட்டுக்கே அது ட்ரை ஆகிடும். ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. கொத்தமல்லி தொக்கு பொடிக்கு எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த மிளகா வத்தலை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அது மசியும். அது கூட நம்ம இந்த ட்ரை பண்ண புளி இருக்கு இல்லையா, இதையும் போட்டுடலாம். போட்டு இதை முதல்ல நம்ம ஒரு தடவை அரைச்சிடலாம் நல்லா நைஸாக. இது எல்லாம் மிக்ஸ்அப் ஆகிற மாதிரி. இப்போ இது இந்த அளவு அரைப்பட்டதுக்கு அப்புறமா இந்த பருப்பை போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற பருப்பை ஆல்ரெடி பருப்பு வறுக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு பெருங்காயம் போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். கொல்லியும் பெருங்காயமும் சேரும்போது ரொம்ப டேஸ்ட் டபுளாக அந்த அந்த ஃப்ளேவர் டபுளாக கிடைக்கும். இப்போ இந்த அளவு நான் வெல்லமும் போட்டிருக்கேன். ஏன்னா உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்குது. கொஞ்சம் வெல்லம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடியெல்லாம் நம்ம கொத்தமல்லி தொக்கு இடிப்போம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உரலில் போட்டு நல்லா அதை இடித்து நம்ம தண்ணியே இல்லாமல் சூப்பராக இடித்து எடுப்பாங்க. ரொம்ப அது எத்தனை நாள் ஆனாலுமே ஒன்றுமே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ நமக்கு அந்த இடிக்கிற ஆப்ஷன்லாம் இப்போ நம்மலாம் மறந்து கூட போயிட்டோம். அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இல்லை. இப்போ இதை ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். சுற்றிட்டேன். இப்போ இந்த கொத்தமல்லியை போட்டு சுற்றிக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்படியே இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 4 நாள் 5 நாள் ஆனாலும் வெளியிலேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை. இது லைட்டாக சுற்றினாலும் இது சுற்றலை. ஏன்னா நமக்கு இந்த வெட் ஐட்டம் மேலே இருக்குது. அதனால இதை நம்ம இப்போ திருப்பி ஸ்பூனால் கொஞ்சம் திருப்பி விட்டு 2 தடவை 3 தடவையாக நம்ம மிக்ஸ்அப் ஆகிற மாதிரி பொறுமையாக சுற்றி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஸ்பூனால் நம்ம திருப்பி விட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தொக்கு இப்படி தான் இருக்கும், கொத்தமல்லி தொக்கு. இது கொத்தமல்லி பொடி அப்படின்னும் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி நம்ம உரலில் இடிக்கும்போது இதே மாதிரி தான் வரும். நம்ம இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை நெய் பிடிச்சா நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சா 1 வீக் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. நம்ம வெளியிலேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கெட்டு போகாது. நம்ம ட்ராவல்க்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரெயினில் போகும்போது அந்த மாதிரி டைமில் கூட நம்ம இதை எடுத்துகிட்டு போனால் தொட்டுக்க சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். பட் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அவசரத்துக்கு மார்னிங்கில் ஒரு இட்லி வாத்தா போகிறோம், ஒரு தோசை வாத்தா இதை தொட்டுக்க யம்மியாக இருக்கும். அதனால இதை நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சீசனில் நிறையா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இந்த மாதிரி சேவ் பண்ணி நம்ம நிறைய நாளைக்கு இதை வச்சு நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆத்தூர் கிச்சலி சம்பா ரைஸ், கத்திரிக்காய் ரசவாங்கி, கொத்தமல்லி தொக்கு, கலத்துக்கு கொஞ்சம் பருப்பு. இதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்.